நாங்கள் எடுத்து கூறி மக்களுக்கு தீர்வினை காண்கிற பிரச்சனையை பேசினோம். அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை தந்துள்ளார்கள். அதை பற்றி நாளைய நடக்கின்ற இந்திய கூட்டணி கூட்டத்திலே கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுப்பார்கள். அதாவது அவங்க அப்ப தமிழிசை யாருங்க? தமிழிசை சவுந்தரராஜன் யாருங்க? அவங்க இங்கேன்னு வந்தாங்க. அப்புறம் ஜெயக்குமார் பையன் நின்னார், ஜெயவர்தன், அவர் யாருங்க? ஏங்க, அதாவது வேண்டுமென்றே மக்கள் உண்மையான பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற விஷயங்களை பேசுவதுதான் அவர்களுடைய பழக்கம். இன்று மக்கள் தெளிவான முறையிலே என்ன சொல்றாங்க? நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவான காரணம். கடந்த காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சொல்லியிருக்கோம். அதாவது அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒரு கள்ள தொடர்பு, கள்ள கூட்டணி இருக்கின்றது. பார்த்தீங்கன்றால் இங்கே சொன்னேன், மீண்டும் அவங்க இணைந்து இரண்டு கட்சிகளும் இணைந்து வேலை செய்துதான் செய்கிறார்கள். ஆகிய எங்களை பொறுத்தவரை இரண்டாவது வந்தது அஇஅதிமுக தான். மக்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தின் முதல் தண்ணீர் பிரச்சனை வந்த முதல் வெள்ளத்தில் முதலாக நின்றவர்கள் யாரெல்லாம் திமுக காரர்கள் தான், எங்கள் அமைச்சர் பெருமக்கள் தான், எங்கள் முதலமைச்சர் தான், எங்கள் கழகத்தினர் நாங்கள் தான். அதனால்தான் இன்று மக்கள் எங்களுக்கு 2,42,000 வாக்கு வித்தியாசத்திலே பெரிய வெற்றியினை தருகிறார்கள்.